ஹலோ, வெல்கம் டு அன்புள்ள போதகரை நிகழ்ச்சிக்கு உங்களை மறுபடி சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறோம். To God be the glory. Amen. Amen. Hallelujah. சுகமா இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். Amen. Amen. இன்னைக்கு எதை குறித்து நாங்க பார்க்க போகிறோம்? நீங்க தான் எனக்கு சொல்லணும் இன்னைக்கு நாங்க எதை குறித்து பார்க்க போறோம்னு சொல்லி. எல்லாருமே நாங்க ஒரு இடத்துல சந்திப்போம் இல்லையா? எங்க தான் போனாலும் ஒரு மீட்டிங் பாயிண்ட் சந்திக்கிறதுக்கு ஒரு இடம், எல்லாம் சந்திக்கிறதுக்கு ஒரு இடம் சொல்லுவாங்க. சம்டைம்ஸ்ல ஒரு சந்தின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றது, கிராஸ் ரோடு இல்லையா? கிராஸ் ரோட் அது ஒரு முச்சந்தி மாதிரி. அந்த சந்திப்புல எங்க போனாலும் வாகனம் அந்த இடத்துல சந்திக்கிற மாதிரி இன்டர்செக்ஷன். சோ அது மாதிரி எங்களோட வாழ்க்கையில ஒரு சந்திப்பு. நான் உங்களை சர்ச்ல சந்திச்சேன். Is that a place of meeting. Interaction? அது மாதிரி கர்த்தரோடு ஒரு சந்திப்பு. Very big topic. இதுதான் விசேஷமான ஒரு சந்திப்புன்னு சொல்லலாம். It is the most important. Yes. எல்லாரோடையும் நாங்க சந்திச்சிருக்கலாம், வாழ்க்கையில எத்தனையோ பேரோட சந்திச்சிருக்கலாம். அந்த சந்திப்பு சம்டைம்ஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு நாள் மாத்திரம் தான் அந்த சந்திப்பா இருக்கலாம். சில பேர்களை நீங்க ஒரு நாள் தான் வாழ்க்கையிலேயே சந்திச்சிருப்பீங்க. ட்ரெயின்ல போற நேரம் யாரோட கதைக்கிறீங்க, பஸ் ஸ்டாப்ல யாரோட கதைக்கிறீங்க, இல்லாட்டி ஒரு ஃபோன் கால்ல யாரோட ஒரு கான்வர்சேஷன் போகுது. அது ஒன் டைம் ஒன்லி. சில நேரத்துல எப்பயுமே நாங்க கண்டிருக்க மாட்டோம் அந்த மனுஷங்களை. ஆனா அன்னைக்கு நாள் ஏதோ அவங்களோட ரொம்ப நாள் பழக்கம் மாதிரி அது ஒரு நிமிஷங்களுக்குள்ள அவங்களோட நாங்க ஒரு டீப்பா ஒரு கன்வர்சேஷனுக்கு போயிடுவோம். அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங், அவங்களோட அப்படி பழகி அவங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி நாங்க அவங்களோட ஷேர் பண்ணிடுவோம். ஆனா அது எங்களுக்கு தெரியாது, அது வாழ்நாளைக்கு நீடிக்காது. அது அந்த இடத்துல மாத்திரமான ஒரு சந்திப்பு. சரியா? ஆனா இந்த கர்த்தரோட இருக்கிற சந்திப்பு பாருங்க, அது டோட்டலி டிஃபரண்ட். அது எங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தவரோடு வாழ்நாள் முழுவதுமான ஒரு சந்திப்பு. ஆனா அந்த ஒரு சந்திப்பு உங்க வாழ்க்கையே மாற்றிடும். Amen. Hallelujah. So எங்க வாழ்க்கையில இவ்வளவு காலமும் நாங்க எத்தனையோ பேரை சந்திச்சிருக்கலாம். ஆனாலும் இந்த தேவனோடு, இந்த இயேசப்பாவோடு இருக்கும் அந்த சந்திப்பு பாருங்க, அதுக்கு யாருமே ஒரு மதிப்பை சொல்ல முடியாது. அது மதிக்க முடியாத அளவுக்கு, ஒரு விலை கொடுத்து வாங்க கூட முடியாத அளவான ஒரு சந்தோஷமான சந்திப்பு. அந்த சந்திப்புல எப்பவுமே ஒரு பெரிய அடையாளம் ஒன்று இருக்கு இல்லையா? அந்த அடையாளம் எங்களோட வாழ்க்கையை மாற்றும், விசுவாசத்தை பெருக்கும். அது நேச்சுரலா இருக்காது, அது சூப்பர் நேச்சுரலா இருக்கும். ஆமென். ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. இயேசுவோட சந்திச்ச யாவோட வாழ்க்கையும் சும்மா ஆர்டினரியா இருந்தது இல்ல, எக்ஸ்ட்ராடினரியா மாறும். ஆமென். உங்களோட வாழ்க்கை கூட இன்னைக்கு ஆர்டினரியா இருக்கலாம், ஆனா இந்த என்கவுண்டர் வித் ஜீசஸ் இஸ் கோயிங் டு சேஞ்ச் யுவர் லைஃப். உங்களோட வாழ்க்கையை இயேசுவோட ஒரு என்கவுண்டர், ஒரு சந்திப்பு இயேசுவோடு நடக்கும் பொழுது அது உங்களோட வாழ்க்கையை மாற்ற போகிறது. பிரியமானவர்களே, ஆமென். பாருங்க, இந்த சந்திப்புன்னு சொல்லும் பொழுது நாங்க நினைக்கிறோம் ஜஸ்ட் a மீட்டிங், ஜஸ்ட் ஒரு இன்ட்ராக்ஷன். இயேசப்பாவை சந்திச்சுட்டேன். ஆனா உங்களுக்கு தெரியுமா, இயேசப்பாவை சந்திச்சதன் பிறகாக நீங்க எவ்வளவோ ஒரு சேலஞ்சஸ்களுக்குள்ள போக வேண்டி வரும். அந்த தொடர்பின் பின்பதாக நீங்க சேலஞ்சஸ்குள்ள போகும் பொழுதும் அந்த தொடர்பு உங்களை விட்டு போகாது. அந்த தொடர்பு உங்களோடயே கூட இருக்கும். பாருங்க, மரியாளுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. அவ லூக்கா 1 அதிகாரத்துல 26 வசனத்துல இருந்து மரியாளுடைய வாழ்க்கையை பற்றி பார்க்கலாம். அந்த இடத்துல மரியாளுக்குன்னு சொல்லி பிளான்ஸ் இருந்தது, திட்டங்கள் இருந்தது, ட்ரீம்ஸ். இப்ப எங்க எல்லாரோட வாழ்க்கையிலயும் கனவுகள் இருக்கு இல்லையா? நான் இப்படி செய்யணும், இப்படி வரணும், என் வாழ்க்கையில எதிர்காலம் இப்படி இருக்கணும், நான் இந்த இடத்துக்கு போகணும், உயரணும், காசு வரணும், பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கணும், கனவுகள் இல்லையா? அதே மாதிரி ஒரு மேரேஜ பாத்தீங்கன்னா, ஒரு மேரேஜ் நடக்கிறதுக்கு முதல் மாசத்துல இருந்தோ நிறைய பிளான்ஸ் இருக்கும். இப்படிதான் இருக்கணும், இப்படி செய்யணும் அப்படின்னு எல்லாம் ஒரு பிளான்ஸ் இருக்கும் இல்லையா? சோ இப்படிப்பட்டதான ஒரு பிளான்ஸுக்குள்ள, இந்த திட்டங்களுக்குள்ளதான், கனவுகளுக்குள்ளதான் சாதாரணமா மரியாள் கூட போய்கொண்டிருந்தா.
எஸ். சரியா? அண்ட் அவ வந்து சிறு வயசுல கொஞ்சம் யங்கா இருந்தா, மேபி வயசு மெச்சூரிட்டின்னு பார்க்க முடியாது, அவ வந்து டீனேஜரா. சோ மரியாள் வந்து இப்படி ஒரு கனவுகளுக்குள்ளே அவளுக்கும் ஒரு திட்டங்களுக்குள்ள அவ கடந்து சென்று கொண்டிருக்கும் நாட்களில் கூட பாத்தீங்கன்னா மரியாள் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கன்னிகையாக காணப்பட்டா. அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, நீங்க பாத்தீங்கன்னா மரியாள் வந்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, தேவ பயத்தோடு கூடிய ஒரு வாழ்க்கை, கர்த்தரோட ஒரு தொடர்புல எந்நேரமும் ஒரு தொடர்புல இருந்த ஒரு மகளாக காணப்பட்டா. அவக்குள்ள ஒரு தேவ பயம் இருந்தது. சோ இன்றைக்கு எங்கட வாழ்க்கையில அந்த மரியாளை போல தேவனுக்குள்ள ஒரு தேவ பயம் இருக்குதா? அது வந்து உலகத்தின் பயம் இல்ல, பரிசுத்தர் மீது வைக்கிற ஒரு பயம். என் பரிசுத்தர், என் நேசர், நான் அவருக்கு பிரியமா இருக்கணும், நான் எதை செஞ்சாலும் இதுல கர்த்தர் பிரியமா இருக்கிறாரா, இந்த காரியத்துல தேவன் பிரியமா இருக்கிறாரா? எஸ், எனக்குன்னு சில திட்டங்கள் இருக்கு, எனக்குன்னு பிளான்ஸ் இருக்கு, ஆனா அந்த பிளான்ஸ் கர்த்தர் விரும்புகிறாரா? இப்படின்னு நாங்க அநேகர் நிறைய நேரத்துக்கு பாக்குறது இல்லையா? காட் விரும்பாம போவாரா அப்படின்னு எங்களுக்குள்ளேயே நாங்களே பதில சொல்லிடுவோம். காரணம் வந்து குட் ஐடியாஸ், காட் ஐடியாஸ் வேற, குட் ஐடியாஸ் வேற, பேட் ஐடியாஸ் வேற. பேட் ஐடியாஸ் எல்லாருக்குமே தெரியும், ஆனா எல்லாருக்கும் பிரச்சனை ஒண்ணு வருது குட் ஐடியால தான். ஏன்னு சொன்னா மனிதர்ட குட் ஐடியா, உலகத்துல குட் ஐடியா, அது நல்ல காரியம், அது செஞ்சா என்ன தப்பு, அதுல கெட்டது இல்ல. ஆனா சில நேரம் அது கெட்டது இல்லாம இருக்கலாம், ஆனா அது காட் ஐடியா இல்ல. காட் ஐடியாவை செய்யாம தந்த சுயத்திலேயே அந்த நல்ல ஐடியாவை மனிதன் செஞ்சுக்கிட்டு இருக்கனாலதான் எங்களோட வாழ்க்கையில சில இடங்களை நாங்க மிஸ் பண்ணி எங்கேயோ எங்களோட வாழ்க்கை தோல்வியில போய்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம், we are not obeying to God's idea, but we are choosing our own good idea. நாங்க எங்கட கண்ட்ரோல நாங்க என்ன சொல்றோம், இப்போ ஒரு கப்பலை வந்து ஒரு சின்ன இதால தான் அவங்க வந்து திருப்புறாங்க இல்லையா? அந்த முழு கப்பலுமே அந்த ஒரு சின்ன ஒரு கருவிக்கு வந்து அது அப்படியே சரண்டர் ஆகிடுது இல்லையா? சோ அதே மாதிரி தான் எங்க வாழ்க்கை முழுவதுமாக பெரியவரான கர்த்தருக்கு நாங்க எங்களை முழுமையா அர்ப்பணிக்கும் பொழுது, டோட்டல் சரண்டர், டோட்டல் கண்ட்ரோல் என்று சொல்லும் பொழுது அவருக்கு முழுமையாக எங்க வாழ்க்கையில நாங்க எங்கட எல்லாவற்றிலும் இடம் கொடுக்கும் பொழுது அவரு அருமையாக எங்களை நடத்துவாரு. மரியாள் பாருங்க, இப்படித்தான் அவ வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு கன்னிகையாக இருந்தா. ஆனாலும் தேவன் ஒரு தேவ தூதனை அவரிடத்துக்கு அனுப்பினார். அந்த தேவ தூதன் வந்து மரியாளோடு பேசும் பொழுது மரியாள் சொல்லுகிறாள், இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே, அவள் புருஷனை அறியவில்லை, ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய திட்டத்தின்படி இயேசு கிறிஸ்து அவளுடைய வாழ்க்கையிலே அவளுடைய அந்த கருவிலே தங்கி அவர் இந்த உலகத்திற்கு வருகிறார். பாருங்க, ஒரு இரட்சகரை அவள் சுமக்கிறாள், ரட்சிப்பை அவள் சுமக்கிறாள். சோ அந்த சுமந்து கொண்டு வரும் நேரத்துல கூட நீங்க நினைக்கிறீங்களா, அந்த டைம்ல புருஷனை அறியாம ஒரு கல்யாணத்துக்கு முதல்ல ஒரு மேரி பண்ணுகிறதுக்கு முதலாக அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது எவ்வளவு தூரமாக மனிதர்கள் எல்லாம், ஓ நீங்க பிரெக்னண்டா அப்படின்னு சொல்லி சாதாரணமான கண்களோடு பார்த்திருப்பாங்களா? இல்லாட்டி, ஓ நீங்க தேவகுமாரனை நீங்க பெற்றெடுக்க போறீங்களா, தேவதூதன் உங்களுக்கு வந்து சொன்னாரா அப்படின்னு சொல்லி நம்பி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? எத்தனை பேர் எவ்வளவு அவதூறான பேச்சுகளை சொல்லி இருப்பாங்க. நீ எப்படிப்பட்டவளோ அப்படின்னு அவட மனதை புண்படுத்தும் படிக்கு, காயப்படுத்தும் படிக்கு எவ்வளவு ஒரு கஷ்டமான பாதைக்குள்ள மரியாள் கடந்து வந்திருப்பா. பாருங்க, மிச்சம் தேவையில்லை, ஆண்டோட வசனத்திலேயே சொல்லிருக்கிறது, ஜோசப் வந்து அதிகமாக மரியாளை நேசித்திருக்கிறார். ஆனால் அவருக்கு கூட ஒரு கலக்கம் வருது இல்லையா? இது எப்படி நான் அப்படின்னு சொன்னா யாருக்குமே தெரியாம நம்ம மெதுவா ஒதுங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த யோசேப்புக்குள்ள அதிகமாக தன் மனைவியாக போகிறவளை நேசித்த அந்த யோசேப்புக்கு கூட ஒரு கலக்கம் வந்துச்சு. அது மாதிரி தான் டவுட் ஒண்ணு வந்துச்சு. சோ அது மாதிரி தான் இன்னைக்கு அநேகர்
தேவனுடைய அந்த பிளான்ஸ்களை, தேவனுடைய திட்டத்தை, தேவன் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதங்கள், நோக்கங்களை நீங்க சுமந்து கொண்டு போகும் பொழுது அநேகர் உங்களை பார்த்து அநேக காரியங்களை சொல்லுவாங்க. அவங்க உங்களுக்கு அவதூறு பேசுவாங்க. உங்களோட திட்டங்களுக்கு விரோதமா, தேவன் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிற தரிசனத்துக்கு விரோதமாக கூட பேசுவாங்க. தேவன் எங்க உனக்கு தரிசனம் வச்சிருக்கிறாரு, தேவன் வைத்த தரிசனத்தை அவர் நிறைவேற்றுவாரா, இதெல்லாம் தேவனுடைய திட்டம்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப பிரஷர் கொடுப்பாங்க. உங்களோட அந்த திட்டத்தை விட்டு வெளியில எடுக்கிறதுக்கு பாப்பாங்க. ஆனாலும் உங்களுக்கு தெரியாது நீங்க எப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை சுமந்து கொண்டு போறீங்க. சில நேரங்கள்ல குடும்பத்திலேயே நீங்க நோகப்பட்டு கொண்டிருக்கலாம், நீங்க ஊழியத்துல நோகப்பட்டு கொண்டிருக்கலாம், சமுதாயத்துல நோகப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில அந்த மரியாளுடைய கர்ப்பத்திலே ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்தை சுமக்க வைத்தது போல இன்றைக்கு நீங்க ஸ்பிரிச்சுவலி, ஆவிக்குரிய ரீதியிலே ஒரு கர்ப்பிணியாக நீங்க தேவனுடைய தரிசனத்தை, தேவன் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டத்தை, உங்களை கொண்டு வைத்திருக்கிற நோக்கத்தை நீங்க சுமந்து கொண்ட போறபடியினாலதான் இவ்வளவு தூரமான கஷ்டங்களுக்கும் பாடுகளுக்கும் மத்தியில நீங்க நடந்து கொண்டு போறீங்க. ஆண்டவருடைய தரிசனம் உங்களோட வாழ்க்கையில பெரிதா இருக்கும் பொழுது ஒப்பு கொடுக்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்டா இருக்க வேண்டும். ஒப்பு கொடுத்த நாங்க நினைக்கிறோம் ப்ராமிஸ் எங்களோட வாழ்க்கையில வரும் பொழுது எல்லாமே ஸ்மூதாவா ஆகி நடந்துரும், ஈஸியாவே பாதை இருந்திருக்கும்னு. ஆனா அந்த அர்ப்பணிப்பு சொல்றது, அந்த காட் ஃபியரோட அவர் சொல்ற லெட் இட் பி டன், இது என்ன நடக்கட்டும்னு சொல்லி உங்களோட வார்த்தைப்படின்னு. நீங்க நினைக்கிறீங்களா அவளுக்கு அந்த நேரத்துல புரிஞ்சிருக்காது, இது என்னென்ன அவமானத்துக்குள்ள போகணும், என்னென்னத்தை கடந்து போகணும்னு சொல்லி அவருக்கு புரியாமலா அவ சொல்லியிருப்பா? கண்டிப்பா இல்லை. ஏன்னா அவ தேவனோட ஒரு உறவுல இருந்த ஒரு லேடி. பைபிள், she was pleasing to the Lord. Lord chose, ஆண்டவர் அவரை தெரிந்து கொள்றார். ஏன் தெரிந்து கொள்றார்? அந்த பாத்திரத்தை தெரிந்து கொள்றது தேவனுக்கு தெரியும் இந்த பாத்திரத்தால முடியும்னு சொல்லி அதை கேரி பண்றதுக்கு, இந்த வெயிட்ட கேரி பண்றதுக்கு முடியும். சோ நீங்க உறுதியா இருக்க வேணும் உங்க டிசிஷன்ல. ஆனா இருக்கும் பொழுதுதான் புயல் வரும், வேதனை வரும், துன்பம் வரும், கஷ்டங்கள் வரும், நிந்தைகள் வரும், அவமானம் வரும். ஆனாலும் உங்களை நடத்துகிறவர் இயேசு கிறிஸ்து. அவரிலே சாய்ந்திருக்கும் பொழுது, அவருடைய மார்பிலே சாய்ந்திருக்கும் பொழுது, அவருடைய வசனத்தை பிடித்து கொண்டு நடக்கும் பொழுது அற்புதங்களும் அடையாளங்களும் அந்த ஜேர்னில நடக்கும். இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு போற நேரத்துல எகிப்துல இருந்து அவங்களோட ஜேர்னி ஒரு கஷ்டமான ஒரு பாதையா தான் இருந்துச்சு. ஆனா அற்புதம் மேல சிலர் முறுமுறுத்தாங்க இல்லையா, சிலர் முறுமுறுத்தாங்க. சோ கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு திட்டம் வைத்திருக்கும் பொழுது நீங்க காடுக்கு சொல்லக்கூடாது என்ன செய்யணும்னு, நீங்க இயேசுவுக்கு சொல்லக்கூடாது என்ன செய்யணும்னு. சிலர் நாங்க மெப்ப நாங்க தேவனுக்கு சொல்லுவோம், இப்படித்தான் ஆண்டவரே இன்னைக்கு இந்த மாதிரி ஒன்று இருக்குது, இப்படியான காரியத்தை நீங்க இந்த முறையில தான் செய்யணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். போட்டது அவர், ஆனா அதை எப்படி செய்ய வேணும்னு சொல்றது நாங்க. இப்ப செய்யணும், இன்னைக்கு செய்யணும் ஆண்டவரே, இத்தனை மணித்தியாலத்துக்குள்ள செய்யணும் ஆண்டவரே, நீங்க செய்து முடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்க செஞ்சிடுங்கன்னு சொல்லி காடுக்கு நாங்க கமாண்ட் பண்றோம். தேவனுக்கு நாங்க திட்டங்களை கொடுக்கிறோம். தேவன் சொல்லுகிறாரு, இந்த பூமிக்கு பார்க்கிலும் வானம் உயர்ந்தது, அதே மாதிரி எங்களுடைய யோசனைகளுக்கு பார்க்கிலும் அவருடைய யோசனை எங்க வாழ்க்கையில பெரிது. எங்களுடைய திட்டங்களை பார்க்கிலும் அவருடைய திட்டங்கள் எங்க வாழ்க்கையில பெரிது. நாங்க ஒரு சாதாரணமா தான் நினைச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நாங்க ஒரு சின்ன ஒரு வீட்டை தான் எதிர்பார்த்திருந்திருப்போம். ஆனா தேவன் எங்களுக்கு கொடுக்க விரும்புகிறது ஒரு பெரிய அழகான ஒரு பூந்தோட்டத்தை கொடுக்க விரும்புகிறார், ஒரு பெரிய வீட்டு. ஆனா நாங்க என்ன சொல்லுவோம், இல்ல ஆண்டவர் எனக்கு இந்த அளவுக்குள்ள இதுக்குள்ள நீங்க செய்து வைங்க, இதே பெரிய விஷயம், இத கூட தர முடியுமா அப்படின்னு நாங்க சில நேரத்துல டவுட் பண்ணுவோம், ஆண்டவருக்கு சொல்லுவோம். ஆனா கர்த்தர் பாருங்க, எங்க வாழ்க்கையில வைத்திருக்கிற நோக்கங்கள் பெருசு. ஆனா அது எங்களுக்கு இப்ப புரியாது. அன்றைக்கு மரியாளுக்கு தெரியவில்லை அவள் எவ்வளவு பெரிதான ஒரு ரட்சகருடைய அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை தன் கர்ப்பத்துல அவ கேரி பண்ணிக்கிட்டு இருக்கிறான்றது.
அவர் வந்து இந்த உலகத்தின் மீட்பர், இந்த உலகத்தின் அதிபதி, இந்த உலகத்தின் கிங், அவர் ராஜா. ஆனால் பாருங்க, ஒரு சாதாரணமாக வாழ்ந்த, ஆனால் தேவனுக்கு பயந்து வாழ்ந்த ஒரு மகளிடத்துலதான் தேவன் வந்து அந்த திட்டத்தை நிறைவேற்றினார் இல்லையா? இன்றைக்கு தேவன் பேசுறது வந்து God fear. இந்த மெசேஜுக்கால தேவன் பேச வேண்டிய ஒரு பெரிய காரியம் வந்து இந்த காலங்களை பாத்தீங்கன்னா மனிதங்களோட வாழ்க்கையில God fear-ஐ இழக்கிறார்கள். God fear-ஐ விட்டுட்டு மனுஷனை ஃபியர் பண்ணி, ஜாப்பை ஃபியர் பண்ணி, காரியங்களை ஃபியர் பண்ணி அவங்க தேவனுக்கு கொடுக்கிற அந்த ஸ்தானத்தை விட்டு விலகிறார்கள். இந்த சந்திப்பை மறந்துடுறாங்க. பாருங்க, மேரிய போலவே, மரியாளை போலவே இன்னொரு ஸ்திரீ அன்னாள் வந்து பாருங்க, எவ்வளவு அவமானங்களுக்கு நடுவுல மலடின்னு பட்டம் வாங்கின நேரத்துல அவள் எவ்வளவு பேர் அவதூறா பேசினாங்க. அவக்குள்ள இருந்த குடும்பமே அவளுக்கு விரோதமாக இருந்தது. ஆனாலும் அன்னாள் பாருங்க, ஒரு நாள் அவள் என்ன தீர்மானம் எடுத்தாள்? நான் தேவ சமூகத்துல போய் நான் அமர போறேன். அந்த பண்டிகை நாட்கள்ல இடமாக. ஆனா பாருங்க, அந்த பிரீஸ்ட் ஈலாய் கூட, ஏலி கூட அந்த இடத்துல பார்த்து என்ன நினைச்சா? இவள் என்ன, இவளோட வாய் மட்டும் மதுபானத்தை பாவிச்சிருக்கிறா, இவளோட லிப்ஸ் மட்டும், உதடுகள் மாத்திரம் அசையுது, இவளோட சத்தம் வெளியில வருது இல்ல, இவ என்ன செய்யறா? கண்கள் எல்லாம் கண்ணீரோட இருக்கு, இவ வந்து கலங்கின கண்களோட இருக்கிறா, இவளுக்குள்ள ஏதோ அப்படின்னு சொல்லி அப்படித்தான் அவர் வந்து முடிவெடுத்தாரு. ஆனால் பாருங்க, அந்த அன்னாள் எதையுமே பொருட்படுத்தல. யார் என்னைய பார்க்கிறாங்க, யார் என் மேல இதா இருக்கிறாங்க, கண்ணா இருக்கிறாங்கன்னு சொல்லி அவ அதை நோக்கி பார்க்கல. அவளோட வேதனைய, அவளுடைய கண்ணீர், அவளுடைய புலம்பல அவ அப்படியே தேவ சமூகத்துல போய் அவள் வந்து மெதுவாக தேவனோடு கூட அந்த உறவுல ஈடுபட்டாள். அந்த சந்திப்பு, அந்த இடத்துல தேவன் என்ன செய்தார்? அவளை சந்தித்தார். சோ இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க, அதை விட்டு எழும்பி நீங்க தேவனோடு ஒரு சந்திக்கும் இடத்துக்கு போங்க. அந்த இடத்துல சொல்லுங்க, அப்பா இதுதான் என் பிரச்சனைப்பா, ஆண்டவரே எனக்கு தீர்வு சொல்ல முடியும், உங்களால மாத்திரம் தான் சொல்லி சொல்லும் பொழுது அவர் உங்க வாழ்க்கையில அது ஒரு சந்திக்கும் இடமாக இந்த நாளிலே அமைய போகிறது. யாக்கோபு தேவனை சந்தித்தார். தேவன் யாக்கோபை சந்தித்தார். இந்த சந்திப்பு சொல்லும் பொழுது அது 2 பேர் சம்பந்தப்பட்டது, ஒருவர் மாத்திரமல்ல, 2 பேர் சம்பந்தப்பட்டதுதான் சந்திப்புன்னு சொல்ல முடியும். சோ எங்க வாழ்க்கையில நாங்க வந்து சந்திப்பது அது யாரோடு என்பதை குறித்து மிகவும் நாங்க யோசனையா இருக்கணும் இல்லையா? யாரோடு சந்திக்கிறோம் எங்க வாழ்க்கையில, அந்த இன்டராக்ஷன் யாரோடு வரப்போகிறது? தேவனோட, உலகத்தோட? சோ நீங்க இந்த நாள்ல தேவனோடு அந்த சந்திப்பை வைக்கும் பொழுது அது எப்படி இருக்கும்? அது வந்து தெய்வீக பிரசனத்தால சூழ்ந்திருக்கும். இயேசு கிறிஸ்து அதிகாலையில நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல அவர் உலகம் எழும்ப முந்தி அவர் எழும்பி கர்த்தரை தேட போகிறவர், அவருடைய அப்பாவை தேட போகிறவர். ஏன்னா அந்த நாளுக்கு தேவையான அந்த பலன் அந்த நாள்ல தான் கிடைக்கும், அந்த சந்திக்கிற இடத்துல தான் கிடைக்கும். நேத்து நான் ஒரு ஆளை சந்திக்கிற நேரத்துல நாங்க கான்வர்சேஷன்ல வந்துச்சு ஜெபத்தை பத்தி. அப்ப நான் சொன்னேன், நாங்க ஷவர் எடுக்க போனோம்னு சொன்னா தண்ணியை திறந்துட்டு நல்லா குளிச்சுட்டு வந்தா தான் அது ஷவர் எடுத்தோம். நான் சொன்னேன், நான் ஷவருக்கு போயிட்டு தண்ணியை திறந்தா தண்ணி வரல, வெளியில வந்து அந்த சோப்பையும் போடல, சும்மா வந்து வெளியில வந்து தவளால துடைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா நான் சொல்ற எல்லாருக்கும் நான் ஷவர் எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்லி. பட் நான் சொன்னேன், நீ தண்ணியோடு இருக்கிற ஒரு சந்திப்பு, அந்த தண்ணியோடு இருக்கிற இன்டராக்ஷன் அந்த தண்ணியோட உடலை நனைக்கும். அப்ப உடலை மட்டும் நனைச்சிட்டு வந்தா நான் ஷவர் எடுத்தேனா? அப்ப இல்ல, சோப் போடணும். அந்த சோப்பை போட்டு நாங்க தேய்ச்சி குளிச்சு அந்த ஃப்ரெஷ்னஸ் வெளியில வார நேரமே எல்லாருக்கும் விளங்கும், ஸ்மெல்ல விளங்கும், குளிச்சுட்டு வந்ததுக்காரன்னு கிளீன் வந்து விளங்கும். அத மாதிரி தான் நான் சொன்னேன், நாங்க ஜெப அறைக்கு போயிட்டு ஒரு சந்திப்புல இருந்து வர்ற நேரத்துல ஒரு மறுரூபத்தை காண்போம். மோசஸ் மலையில போயிட்டு தேவ வசனத்தை எடுத்துட்டு வர்ற நேரத்துல, அந்த கட்டளைகளை எடுத்துட்டு வர்ற நேரம் அவருடைய குளோரியா இருந்து யாருமே பார்க்க முடியாது. ஒரு மறுரூபத்தை நாங்க காணலாம். இயேசு கிறிஸ்து மவுண்ட் ஆஃப் ஆலிவ்ல போயிட்டு அவர் ஜெபிச்சுட்டு அதிகாலையில வரும் பொழுது எவ்வளவு பலத்தோட வந்திருப்பார் பாருங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த பைபிள்ல நாங்க பார்க்க போனது, அவருடைய வசனத்துல பார்க்க போனா
தேவனோடு சந்தித்த மனிதர்கள் எல்லாருமே பாருங்க, இன்னைக்கு அவங்கள குறித்து நாம பேசுறோம் இல்லையா? தேவனோடு சந்திச்ச ஒரு நபரை குறித்தாவது நாங்க மிஸ் பண்ணல. அது எல்லார பத்தியும் இருக்குது. தேவனோடு இவங்க சந்திச்சிருக்கிறாங்க. சோ நீங்க விரும்புறீங்களா உங்களோட லைஃப் வந்து, உங்களோட வாழ்க்கை மற்றவர்கள் தேவனோடு சந்தித்த ஒரு மனுஷன், இந்த மனுஷன் தேவனோடு நடக்கிற ஒரு மனுஷன், தேவனுடைய சத்தம் கேட்டு நடக்கிற ஒரு மனுஷன் சொல்லி உங்களை பாக்குறவங்க உங்களை வந்து இவர் தேவனோடு நடக்கிறவரு, இவர் தேவனோட குரல் கேட்கிறவருன்னு சொல்லும் பொழுது பாருங்க, ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கை. அதான் சொல்றாரு, யுதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் முடிவு பரியந்தம் நீங்க எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். இந்த சாட்சிகளா இருக்கிறது என்று சொல்லும் பொழுது எவ்வளவோ பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும், அவமானங்கள் வரும், எல்லா நிந்தைகள் மத்தியிலையும் அவர் எங்கள் வாழ்க்கையில வைத்த அந்த சந்திப்ப, அந்த தரிசனத்தை, அந்த நோக்கத்தை ரொம்ப ப்ரெஷஸா நினைத்து அதை கனப்படுத்தி நாங்கள் நடக்கும் பொழுது நாங்க ஒரு சாட்சியாக இருப்போம். அல்லேலூயா. சோ இந்த சந்திப்ப நீங்க ஒரு சின்ன ஒரு அற்பமா எண்ணாதீங்க. அந்த சந்திப்பு, தேவனோடு இருக்கும் அந்த சந்திப்பு தான் எங்க வாழ்க்கையே மாற்றும். இந்த காலத்துல 2 வகையான ஒரு சந்திப்பை மனுஷங்க எதிர்பார்க்கிறாங்க. இப்ப நாங்க கிறிஸ்துமஸ் டைம்லயோ, நியூ இயர் டைம்லயோ, இல்லாட்டி கூட பர்த்டே டைம்லயோ, ஆனிவர்சரி டைம்லயோ நாங்க என்னத்தை எதிர்பார்க்கிறோம்? கிஃப்ட் எதிர்பார்க்கிறோம் இல்லையா? ஆக்கள் வீட்டுக்கு வந்தா அவங்க என்ன கொண்டு வந்திருப்பாங்க, என்ன எனக்கு கிஃப்ட் கிடைக்கும், சின்ன சின்ன ஆசைகள் இருக்கலாம் மனுஷனுக்கு. ஆனா இந்த உலகத்துல இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னா அந்த கிஃப்ட்ஸ் இருக்கிறது. மத்த பக்கம் பார்த்தோம்னு சொன்னா ஃப்ரூட்ஸ் இருக்கிறது. சில ஆக்கள் நாங்க பார்த்தோம்னு சொன்னா எங்களோட வீட்டுக்கு வரணும், அவங்க கிஃப்ட் கொண்டு வர மாட்டாங்க, ஃப்ரூட்ஸ் கொண்டு வருவாங்க. பழங்கள், பனானா, வாழைப்பழம், ஆப்பிள்ஸ், அப்படி ஃப்ரூட் பாஸ்கெட் எடுத்துட்டு வருவாங்க. சில ஆக்கள் கிஃப்ட் கொண்டு வருவாங்க. கிறிஸ்தவ லைஃப், எங்களோட லைஃப்ல இந்த காலங்கள்ல 2 மெயின் பில்லர்ஸ், 2 கேட்டகரி தான் இருக்குது. கிஃப்ட்ஸ் இருக்குது, இல்லாட்டி ஃப்ரூட்ஸ் இருக்குது இல்லையா? இப்ப தேவனோடு சந்திக்கிற நேரத்துல எங்களுக்கு கிஃப்ட்ஸும் கிடைக்கும், ஃப்ரூட்ஸும் கிடைக்கும். ஆனா நாங்க என்னத்தை கண்ணோக்கி இருக்கணும்னு சொன்னா ஃப்ரூட்ஸ்ல தான். கர்த்தர் எதுல இன்ட்ரெஸ்டா இருக்காருன்னா ஃப்ரூட்ஸ்ல தான். ஃப்ரூட்ஸ்ல உங்களோட வாழ்க்கையில வர்ற ஃப்ரூட்ஸ், அதுதான் சந்திப்புக்கு மிகப்பெரிய அடையாளம். வாழ்க்கையில நீங்க கொடுக்கும் கனிகள் தான் உங்களோட சந்திப்பு, தேவனோடு இருக்கும் அந்த சந்திப்புக்கு பெரிய அடையாளம். அந்த அடையாளம் கண்டிப்பா கிறிஸ்தவங்க வாழ்க்கையில இந்த காலங்கள்ல எந்த வாழ்க்கையிலும் உங்களோட வாழ்க்கையிலும் கண்டிப்பா காண வேணும். உங்களோட குறைகள் என்னென்ன ஃப்ரூட்ஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னு உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. அதனால நாங்கள் எங்களை சோதித்து பார்த்து ஒப்பு கொடுக்க வேண்டும் கர்த்தர்கிட்ட. இந்த சந்திப்பு நேரத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். அநேகர் இந்த சந்திப்பு வேலையில தங்களை ஒப்பு கொடுக்காம நாங்க நேத்து படிச்ச ஜெபங்கள், ஆண்டவரே ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும், ஆண்டவரே தாரும் 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 என்று சொல்லி இப்படி மெரிகோ ரவுண்ட் மாதிரி நாங்க சுத்திக்கிட்டு வளைச்சிக்கிட்டு இருக்கோம். இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரி அவங்க 40 வருடம் எடுத்துச்சு அவங்களுக்கு அந்த ஜேர்னி. ஏன் டிலே எங்கட வாழ்க்கையில? இப்படியான ஜெபம், நனையாத ஜெபம், ஆண்டவர் பிரசன்னத்தை நாங்க உணராத ஜெபம். அந்த ஒரு ஆக்கள் எங்கட வீட்டுக்கு வந்தா அவங்களோட வாசனை, அவங்க பேசின பேச்சு உங்களை மகிழ்ச்சி படிச்சுன்னா அவங்க போன பிறகும் நாங்க அதை பேசிக்கிட்டு இருப்போம் இல்லையா? இல்லையா? நாங்க அதை என்ஜாய் பண்ணுவோம் அந்த பிரசன்ஸ் இல்லையா? அது மாதிரி எங்களோட ஜெபம் ஒரு என்ஜாய்மெண்ட் பிளேஸா மாறணும். ஆமே, இதுதான் எங்களோட ஆசை, இதுதான் கர்த்தரோட ஆசை. அவர் வரும் பொழுது நாங்க பைபிள்ல பார்த்தோம்னா ஆண்டவர் இந்த குளிர்ந்த நேரத்துல ஆதாமையும் இவர் சந்திக்க வருகிறார். அந்த குளிர்ந்த நேரம்னு சொல்லி அது டிஸ்கிரைப் பண்ணுது இல்லையா? நீங்க சொல்லும் பொழுது நான் பாக்குறேன், தேவன் இயேசு எங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிறார். பாருங்க, ஆதாமும் ஏவாளும் தேவனை சந்திக்க போகல, தேவனை தேடல. ஆனா அவரு குளிர்ச்சியான நேரத்துல இந்த ஈவினிங் டைம்ல அவர் இவங்களை சந்திக்கணும், நான் படைச்ச என்னுடைய பிள்ளைகளை நான் சந்திக்கணும் அப்படின்னு அவரு ரொம்ப ஆர்வமா இருக்கிறாரு. நாங்க இன்னைக்கு பாருங்க, எங்க வாழ்க்கையில யாரையெல்லாம் சந்திக்கிறதுக்கு துடிக்கிறோம். ஆண்டவரே இவங்களை சந்திக்கணும்பா, அவங்கள சந்திக்கணும்பா, இவங்களோட ஒரு போட்டோ எடுத்தா போதும், அவங்களோட ஒரு போட்டோ எடுத்தா போதும், ஐயோ இவங்களோட நான் பேசணும் அப்படின்னு அநேக முறை எங்களை உள்ள வாஞ்சிக்கும் இல்லையா? ஆனா பாருங்க,
எங்களை படைச்சவரை சந்திக்கிறதுலதான் அந்த மேன்மையே இருக்கு. ஆமென். அந்த பிரஷஸ் இதே இருக்குது. Hallelujah. அவரை சந்திக்கணும். பாருங்க, அவர் எவ்வளவு வாஞ்சியா இருக்கிறார். நாங்க ஏமாத்துறோம். இங்க யோசிச்சு பாருங்க, நாங்க ஆண்டவருக்கும் பார்க்கல நாங்க பெரியவங்களா இல்ல, எங்களை படைச்சவருக்கும் பார்க்கலும் எங்களுக்கு எல்லாம் தெரியுமா இல்ல. ஆனா பாருங்க, அவர் எவ்வளவு ஒரு பிரியமான தேவன், ஒரு அப்பான்னு சொல்லலாம். எங்கட அப்பா, அவர் எங்களை தேடி அவர் எங்களோட சந்திக்கணும், என் பிள்ளைகளை இன்னைக்கு சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் இவ்வளவு வாஞ்சியா இருக்கிறார். பாருங்க, அவரோட நீங்க சந்திச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையே மாறும். அவரோட நீங்க சந்திக்கும் பொழுது வேறொரு சந்திப்பு உங்களுக்கு மேன்மையா விளங்காது, வேறொரு சந்திப்பு உங்களுக்கு பெருசா விளங்காது. ஏசப்பாவோட நான் சந்திச்சேன், அந்த மகிழ்ச்சி உங்களோட உள்ளத்தை நிறைக்கும் பொழுது எல்லாமே அப்படியே முழு உலகத்துல மத்தவங்க என்ன சொன்னாலும் அது நீங்க பொருட்படுத்தவே மாட்டீங்க. ஏன்னா நீங்க சொல்லுவீங்க, என் அப்பாவோட நான் சந்திக்கிறேன் எவ்ரி டே. ஒவ்வொரு நிமிஷமும் என் வாழ்க்கையில நான் கிச்சன்ல இருக்கலாம், இல்லாட்டி நான் வேலைத்தடத்துல இருக்கலாம், ஊழியத்துல இருக்கலாம், இல்லாட்டி நான் பஸ்ல போய் கொண்டு இருக்கலாம், நான் டிரைவ் பண்ணி கொண்டு இருக்கலாம், எங்க இருந்தாலும் என் அப்பாவோட எனக்கு ஒரு சந்திப்பு. அவர் என்னோட இருக்கிறார், என் நேசர் என்னோட இருக்கிறார். நான் அவரோட பேசிக்கிட்டே தான் போவேன், அவரோட தான் எல்லாம் செய்வேன். எல்லா தீர்மானங்களும் அவரும் நானும் தான், அவரோட நான் பேசிதான் செய்வேன்னு சொல்லி நீங்க இந்தியில இருந்து அதை செய்து பாருங்க. மற்றவங்க உங்களோட யாரும் பேசுறாங்க இல்லையே, நான் தனிமையா இருக்கிறேனே, மற்றவங்க எனக்கு ஒரு ப்ரையாரிட்டி, எனக்குன்னு ஒரு இடத்த கொடுக்கறாங்க இல்லையே, என்ன விளக்குறாங்களே அப்படின்ற ஒரு நோக்கம் எல்லாம் உங்களுக்கு நீங்க வரவே வராது. நீங்க பேசுற நேரத்துல வேறொரு ஆசை இல்ல இயேசு ராஜா உம்மை தவிர, உம்மை தவிர. அப்படி உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. இப்படி நாங்க அவர்ல ஊறும் பொழுது, அவரோட வாழும் பொழுது அந்த தெய்வீக சமாதானம், அந்த சந்தோஷம் எங்களை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. இந்த உலகத்துல யாரு எங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாலும் அவருடைய சன்னதியில போய் அதை நாங்க கொட்டும் பொழுது அவருடைய அணைப்பு, அவருடைய ஆறுதல், அவருடைய சமாதானம் எங்களை சூழ்ந்து கொள்ளும். ஆமென். இந்த சமாதானம் இப்ப சூழ்ந்து கொள்ளும்னு சொல்ற நேரத்துல, நீங்க இப்ப கர்த்தரோட நடக்கணும்னு ஒரு தீர்மானம் எடுக்கும் நேரத்துல பாருங்க, யோவான் 10ஆம் அதிகாரத்துல 10வது வசனம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். சோ இந்த திருடன் என்ன சொல்லுவான்? வீட்டுக்கு வந்து சும்மா உட்கார்ந்து இருந்துட்டு போவானா? இல்ல. சில நேரத்துல இப்படிதான், நீங்க ஒரு முடிவு எடுக்கும் பொழுது, நான் தேவனோடு சந்திக்க வேண்டும், நான் தேவனோடு, தேவன் வைத்த திட்டத்தை நோக்கியே நான் போக வேண்டும், என் வாழ்க்கைக்கு தேவன் கொடுத்த திட்டத்தை நிச்சயமாக அவர் செய்து முடிப்பார் அப்படின்னு நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கும் நேரத்துல பாருங்க, யாராவது வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸ போடுவாங்க. இன்னைக்கு நீங்க இப்படி செய்ய போறீங்களா, எப்படி ஏனும், அதுக்குரிய ஒரு இதுவும் உங்ககிட்ட இல்ல தானே அப்படின்னு சொல்லி உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. சில நேரம் ஒரு போன் கால் வரும், யாராவது ஒரு நெகட்டிவான ஒரு தேவையில்லாத ஒரு வார்த்தைய உங்களோட காதல போட்டுருவாங்க, இல்லாட்டி தேவையில்லாம எதையாவது சொல்லுவாங்க. இது திருடன் திருடவும், அவன் உங்களுக்கு தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த வசனத்தை உங்க கிட்ட இருந்து எடுத்து போடுவதற்காக அவன் சில கலைகளை விதைக்கும்படிக்கு அவன் செயல்படுவான். ஆனா தேவன் பாருங்க சொல்றாரு, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படுத்தவும் பரிபூர்ணப்படவும் வந்தேன். எதற்கு ஜீவன் உண்டாகும் படிக்கு? அவங்க சொல்ற நெகட்டிவ் வார்த்தைக்கா? இல்ல, தேவன் உங்களுக்கு கொடுத்த திட்டம்,
ஆமென். உங்களோடு சந்தித்த அந்த சந்திப்பின் போது உங்களோடு பேசின காரியங்கள், உங்களுக்கு உங்க வாழ்க்கைக்கு வைத்த நோக்கம், உங்க வாழ்க்கைக்கு வைத்த திட்டங்கள் எல்லாவற்றுக்கும் அவர் ஜீவ சுவாசத்தை கொடுக்க போகிறார். அவர் ஜீவனை பேச போகிறார். உங்கள் வாழ்க்கைக்கு தேவன் கொடுத்த அந்த வசனத்தை அவர் நோக்கத்தை பரிபூர்ணப்படுத்த போகிறார். கம்ப்ளீட்னஸ். பாதியில விட்டுட்டு போக மாட்டார். இன்றைக்கு அநேகர் சில திட்டங்கள்ல பாதியில இருக்கிறீங்க. ஆனா தேவன் சொல்லுகிறார், நான் பாதியில விட்டுட்டு போக மாட்டேன். நான் உனக்கு வைத்த நோக்கத்தை, நான் உனக்கு வைத்த திட்டத்தை, உன் மேல நான் இருக்கிற அந்த சந்திப்பை, நான் உன்னோடு சந்தித்து பேசின வார்த்தைகளை நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். நீ பதறாத. இன்னைக்கு சொல்லுகிறார். அநேகர் இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு பதறின உள்ளத்தோட இருக்கிறீங்க, கண்ணீரோட இருக்கிறீங்க. ஆண்டவரே, இது நடக்குமா? இது எப்படி ஆகும்? இது நடக்குமா ஆண்டவரே? அதற்குரிய அறிகுறியே இல்லையேன்னு சொல்லி நீங்க இன்றைக்கு கதறி கொண்டிருக்கிறீங்க, ஒரு குமுறலோட இருக்கிறீங்க. தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட சந்திப்பின் போது பேசின காரியங்களை நான் அதற்கு ஜீவ சுவாசத்தை கொடுப்பேன். அதை நான் பரிபூர்ணப்படுத்துவேன். அந்த திட்டத்தை நான் பரிபூர்ணப்படுத்துவேன். சோ அவர் மீது, அவரோடு நீங்க சந்தித்த அந்த சந்திப்பை மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில ஆட்களோட பெண்டிங் பாஸ்கெட் நான் பாக்குறேன், பெண்டிங் ப்ரோசஸ்களை பாக்குறேன். அந்த பெண்டிங் எல்லாத்தையும் கர்த்தர் ஃப்ரூஷன் அதை கம்ப்ளீட்டா நடத்தி தர போகிறார். ஆமென். ஒரு மேரேஜ் வாழ்க்கை, யாருடைய பொண்ணு மேரேஜ் வாழ்க்கை தடையா இருக்கலாம், ஆனா கர்த்தர் அந்த தடைகள் எல்லாம் முடிச்சு நல்ல வாழ்க்கையை அமைக்க போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரால முடியாதது ஒன்றுமே இல்லை. ஆமென். வேறொரு ஆசை இல்லை, எல்லாமே இயேசுவா மாறணும். ஜான் தி பேப்டிஸ்ட் சொன்னார், இயேசு பெருகணும், என்னில்ல இயேசு பெருகணும், நான் குறையணும். என்னுடைய இதுகள், என்னுடைய பிரைட், என்னுடைய மாம்சங்கள் எல்லாம் அடக்கணும். இயேசு என்னில்ல மறுரூபமாய் வர வேணும். ஹல்லேலூயா. உங்களோட வாழ்க்கை மாறணுமா? உங்களோட டிலேஸ் விலகணுமா? உங்களோட நோய்கள் விலகணுமா? உங்களுக்கு உயர்வு வரணுமா? கர்த்தர் உங்களை உயரணும். ஆமென். நல்ல கனி கொடுக்கிற மரமாய் நீங்க வாழ போறீங்க. ஆமென். இன்றிலிருந்தே தீர்மானம் எடுங்க, என்னோட வாழ்க்கை இப்ப தொடர போகுது. இவ்வளவு நாளும் முற்றிப்பில் வைத்திருந்த காரியங்கள் எல்லாம் கொமரமாக மாறப்போகுது, தொடர போகுது. கர்த்தர் உங்களோட நடக்க போகிறார். நீங்க மறுரூபமாக போறீங்க. தேவ மனுஷனாக்கள் சொல்லுவாங்க, நீங்க போகும் இடமெல்லாம் ஒரு ஃப்ராக்ரன்ஸ் உங்களை தொடரும், ஒரு மனம், நல்ல மனம் உங்களை தொடரும். இந்த என்னதுன்னு சொல்லி ஆச்சரியப்படுவார்கள். காரணம், உங்களோட கனிகள் கர்த்தர் உங்களோட வாழ்க்கையிலே கட்டப்போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. God be the glory. ஆமென். எல்லாமே கர்த்தருக்கு தான். ஆமென். அவருக்காக தான் இந்த ப்ரோக்ராமே நாங்க செய்யறோம். இந்த ப்ரோக்ராமை நீங்க வாட்ச் பண்ணி மக்களுக்கு ஷேர் பண்ணலாம். யூடியூப்ல எங்களோட சேனலோட பேர் அன்புள்ள போதகரேன்னு சொல்லி நீங்க சர்ச் பண்ணி அதுல நீங்க இந்த லிங்கை பார்க்கலாம். அதுல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். எங்களோட ப்ரோக்ராமை நீங்க மனிதர்களுக்கு சொல்லி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்க. எங்களோடு சேர்ந்து சாட்சிகள் ஏதாவது இருந்தா எங்களோட இமெயில் அட்ரஸுக்கு நீங்க வாட்ஸ்அப் மூலமா இல்லாட்டி இமெயில் மூலமா எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்க வாஞ்சியா இருக்கிறோம். ஆமென். Until we meet you again. கர்த்தரோட ஒரு சந்திப்பு. ஐ ஹோப் நீங்க அந்த சந்திப்பை, அந்த இடத்தை அமைத்துக் கொள்வீர்கள் என்று சொல்லி. ஆமென். God bless you and your family. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் உங்கள் ஜெப தேவைகளுக்காக எங்களை info@salt4souls.com.au என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் www.salt4souls.com.au என்ற இணையதளத்தின் மூலமாகவும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக மிகுந்த பாரத்தோடு இடைவிடாமல் ஜெபிக்கவும் உங்கள் நம்பிக்கைக்கு துணையாக நிற்கவும் விரும்புகிறோம். நீங்கள் பூமியின் உப்பாக இருக்கிறீர்கள். மத்தேயு 5:13. இயேசு நாமத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.